12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் கடைசி நாட்கள்ல எப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களை நிலைநிறுத்துகிறார் அப்படின்றத அங்க எழுதி வச்சிருக்கிறார். சகரியா புஸ்தகம் கடைசி நாட்களை குறித்த பல சத்தியங்களை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, கடைசி நாட்கள்ல தன்னுடைய ஜனத்தை அவர் காப்பாற்றுகிறார். ஏன்னா கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுது, ஒரு கொடிய காலங்கள் வருது, எங்கு பார்த்தாலும் இழப்புகள், சேதங்கள், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்ன செய்யறார், தம்முடைய ஜனத்தை காப்பாற்றி தம்முடைய ஜனத்துல என்ன செய்யறாருன்னா தள்ளாடுகிறவர்களை அவர்களை தாவீதை போல மாத்துறாரு. ஏனென்றால் தாவீது ஒரு பெரிய மாவீரன். நாம் எல்லாருக்குமே தாவீதுடைய வரலாறை படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். தாவீது சாதாரண மனுஷன் கிடையாது. ஏன் ஆண்டவர் அவனை தாவீதை போல மாத்துவேன்னு சொல்றாருன்னா, தாவீது தனக்கு விரோதமாக கரடி வந்த போது கரடியை பிச்சு போட்டான்னு போட்டிருக்குது. தனக்கு விரோதமாக சிங்கம் வந்த போது சிங்கத்தை கொன்னு போட்டான்னு போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, தனக்கு விரோதமாக கோலியாத்தை இவன் போய் சந்திச்சு கோலியாத்தை வீழ்த்தினான்னு போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் போகிற இடங்களெல்லாம் வெற்றியை பார்க்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அவன் செய்கிறதெல்லாம் அனுகூலமா இருந்துச்சு. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில வாசிச்சு பாத்தீங்கன்னா, எந்த யுத்தத்தை அவன் மேற்கொண்டாலும் அந்த யுத்தத்துல அவன் என்ன செஞ்சான், ஜெயிக்கிறவனா இருந்தான். எந்த காரியத்தை சாதிக்க நினைச்சாலும் அவன் சாதிக்கிறவனா இருந்தான். ஏன் அப்படின்னா, தாவீது ஒரு பெரிய அறிஞன் கிடையாது. தாவீது ஒரு பெரிய எல்லா வகையிலையும் சிறந்தவன் கிடையாது. தாவீதை குறித்து போட்டிருக்குது, அவன் சாதாரணமான சிறுவனாக இருந்தான், ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருந்தான். ஆனா அவன் என்ன செஞ்சான், பெரிய பராக்கிரமமான செயல்களை செய்தான். அதனாலதான் இங்க போட்டிருக்கிறாரு, எந்த ஒரு மனுஷனையும் நான் தாவீதை போல என்ன செய்யறேன், ஒரு ஜெயமுள்ள மனிதனாக இந்த பூமியில அவனை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்னா, ஒரு ஜெயமுள்ள வாழ்வை தருவார். எப்பயுமே நம்மகிட்ட பலவீனங்கள் இருக்கலாம். அதான் அங்க போட்டிருக்குது, தாவீதை தள்ளாடுகிறவர்களை நான் தாவீதை போல மாத்துவேன். அப்ப பலவீனம் இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களை நம்ம பார்க்க கூடாது. என்னுடைய தேவன் என்ன செய்வார், தாவீதை போல மாற்றுவார். தேவனுடைய நோக்கத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு எப்பயுமே தான் செய்யறத தான் சீசர்கள் செய்யணும்னு ஆசைப்படுவார். தான் என்ன செய்யறனோ அதை சீசர்கள் செய்யணும். அப்படின்னா என்னன்னா, நான் தேவனா இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்னா, ஒவ்வொரு மனிதனும் தேவன் செய்வதை போல தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செஞ்சிருப்பார்னா, தன்னுடைய சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, இயேசு என்ன செஞ்சாருன்னா, போகிற இடங்கள்லாம் சீசர்களையும் கூட கூட்டு போயிட்டு, எப்படியெல்லாம் நான் செய்யறேன்னு பார்த்துக்கோங்க, என்னை விசுவாசிங்கன்னா நீங்க என்னைய காட்ட என்ன செய்வீங்க, பெருசா செய்வீங்க. இதையும் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அதனாலதான் நீங்க ஆதியாகமம் அப்போஸ்தலர் புஸ்தகங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு இறந்ததுக்கு அப்புறம் இயேசுடைய சீசர்கள் என்ன செய்யறாங்க, குருடர்களை போய் சுகமாக்குறாங்க, முடவர்களை போய் சுகமாக்குறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அதிசயங்களை செய்யறாங்க. நீங்க பவுல்லாம் பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல பிறவிலேயே ஒரு முடவனாய் கிடக்கிற ஒரு மனுஷனை தூக்கி விடுவார். தூக்கி விட்ட உடனே அந்த தேசத்தின் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, பவுலை தேவனாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு மாலை கொண்டு வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு பல வகையில பலி செலுத்துகிற சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. உடனே பவுல் என்ன செய்வாரு, எப்பா நான் உங்களை மாதிரி மனுஷன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை நான் அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சில நேரத்துல இது நம்மளால கூட அது நம்மளால கூடாதது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம அப்படி நினைக்கும் போதெல்லாம் நமக்குள்ள புரியணும், என்னால கூடாது அப்படின்றது உண்மை. ஆனா என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆளை என்ன செய்யும், என்னால எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவர் என்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனையும் நான் தாவீதை போல என்ன செய்ய போறேன், ஒரு வெற்றியுள்ள மனுஷனா மாத்த போறேன். அததான் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அடுத்து சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒரு வெற்றியுள்ள மனுஷனா அவன் மாறினதுனால தான் அவனுடைய குடும்பத்தை மற்றவங்க என்ன செய்யறாங்க, தேவனை போலவும் அவனுடைய குடும்பத்தை மற்றவங்க தேவ தூதனை போலவும் பார்க்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா தான் நம்மள ஜனங்கள் என்ன செய்வாங்க, தேவனை போலவும் தேவ தூதனை போலவும் பார்ப்பாங்க. அப்ப நம்மள ஜனங்கள் சாதாரண மனிதர்களாக இன்னைக்கு பார்க்கிறதே கஷ்டமா இருக்குது. ஆனா தேவ பிள்ளைகளை தேவன் என்ன செய்யறாருன்னா, சாதாரண மனிதனாக அல்ல, அவர்களை விசேஷித்தவர்களாக பார்க்கணும் அப்படின்னு தேவன் என்ன செய்யறார், தேவ பிள்ளைகளை அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா,
அங்க வாழ்ந்த மனிதர்களே தானியேல் ஒரு விசேஷித்தவன் என்று சொல்லி ராஜாங்கங்கள்ல இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு புரிதல் வேணும். தேவன் நம்ம என்ன செய்யறாருன்னா, அந்த பூமியில இருக்கிற ஜனங்களை காட்டிலும் சிறந்தவர்களாக, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக, இந்த பூமியில இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் வல்லவர்களாக, இந்த பூமியில இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் ஞானிகளாக நம்மளை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு நம்மை தேவனாக, அவர்களுக்கு முன்பாக நம்மை தேவ தூதனாக தேவன் வைக்க விரும்புகிறார். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு தேவனாக தேவன் என்ன செஞ்சாராம்? மோசைய வச்சார். ஏன்னா பார்வோன் ராஜா, ஆனால் அவனால செய்ய முடியாததை எல்லாம் மோசே அவனுக்கு முன்பாக போய் செய்யறான். அவன் ராஜா, அவனால செய்ய முடியாததை எல்லாம் மோசே அவனுக்கு முன்பாக செய்யறான். அதனால தான் அந்த ஜனங்களுடைய கண்களுக்கெல்லாம் அவன் பெரியவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஈசாக்க வாச்சு பாத்தீங்கன்னா, அவன் வர வர விருத்தி அடைந்தான். அந்த தேசத்துல இருந்த ஜனங்களுக்கெல்லாம் முன்பாக அவன் என்ன செஞ்சான்? பெரியவனாக இருந்தான். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்மள தேவன் என்ன செய்யறான்னா, நம்ம பலவீனங்களை எல்லாம் மாற்றி தாவீதை போல ஒரு வெற்றி வீரனா மாத்துறார். நானும் நீங்களும் ஒரு வெற்றி வீரனா மாறும் போதுதான் மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்க? ஒரு தேவனை போலவும் ஒரு தேவ தூதனை போலவும் மற்றவங்க நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மள ஜனங்கள் தேவதூதனை போலவும் தேவனை போலவும் பார்த்தா தான் நம்முடைய ஜனங்கள் நம்மை பின்பற்ற என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. நீங்க வேதத்துல பார்த்து பாத்தீங்கன்னா, எலிசாவை அன்னைக்கு இருந்த ராஜா வந்து என்ன செஞ்சான்? தேவனை போல பார்த்தான். எலிசாவை குறிச்சு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எலிசாவை தேவனை போல அன்னைக்கு இருந்த ராஜா பார்த்தான். அதனாலதான் எது செய்யணும்னாலும் எலிசாட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்பான். அப்போ எலிசா என்ன சொல்றானோ அதை அந்த ராஜா அப்படியே செய்வான். அப்படியே செய்யறதுனால தான் பைபிள்ல போட்டிருக்கு, எலிசாவை அவன் என்ன செஞ்சான்? தேவனை போல பார்த்தான். அப்ப தேவ மனிதர்களை, தேவனை அறியாத மனிதர்கள் தேவனை போல பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். நானும் நீங்களும் உண்மையான தேவனை வழிபடுகிறதுனால நம்முடைய செயல்களும் நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லாமே மற்ற ஜனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும்னா உயர்ந்ததா பார்க்கப்படணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு அவன் ஒரு பெரிய படைத்தலைவன். ஆனா படைத்தலைவனா இருந்தாலும் அவனுக்கு முன்பாக தேவன் என்ன செய்யறான்னா, பேதுரு கொண்டு போய் நிறுத்தப்படும் போது அவன் என்ன செய்யறான்? தேவனா கொண்டு போய் நிப்பாட்டுறார். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த படைத்தலைவனுக்கு தேவன் வெளிப்பட்டு பேதுருவை கூட்டினா வாழ்க்கைக்கான வழியை காமிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல. அப்ப பாருங்க, இந்த படைத்தலைவன் போய் பேதுருவை கூப்பிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறாரு. அங்க ஆள் அனுப்பி பேதுரு வந்து சேர்ந்த உடனே காலில் போய் விழுக போவார் கொர்நேலியு. அப்பதான் பேதுரு சொல்லுவாரு, எப்பா காலில் நம்மளாம் விழக்கூடாது. நாமெல்லாம் தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? வழிபாடு செலுத்தக்கூடிய ஆட்கள், தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ளணும். நானும் உன்னை போல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சாதாரண பேதுரு தான். கொர்நேலியு வீட்டுல எந்த அதிசயத்தையும் பேதுரு செய்யல. நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, கொர்நேலியுவுக்காக பேதுரு எந்த ஒரு அதிசயத்தையும் செய்யல. அதிசயத்தை செஞ்சாதான் நம்ம பெரிய ஆள் கிடையாது. நாம உண்மைக்கே இன்னொருத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா தேவன் என்ன செய்யறாருன்னா, நாம தேவனோடு கூட சரியான உறவுல இருந்தா தேவன் அவர்களுக்கு நம்மளை வெளிப்படுத்துறார். நீங்க பேதுருவை குறிச்சு வாட்சி பாத்தீங்கன்னா, பேதுரு போய் ஜெபம் பண்ண போகிறான். அப்ப அந்த நேரத்துலதான் கொர்நேலியு போய் ஜெபம் பண்ண போகிறான். கொர்நேலியு ஜெபம் பண்ணும் போதும் தேவதூதன் வருகிறான். பேதுரு ஜெபம் பண்ணும் போதும் வானத்திலிருந்து ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்ப தேவனோடு தொடர்புல இருக்கிறவர்களைத்தான் தேவனை போல மற்றவர்கள் பார்க்கும்படி என்ன செய்யறாரா? மாற்றுகிறார். தேவனோடு தொடர்புல இல்லாதவங்களை தேவன் என்னைக்கு என்ன செய்யறா? மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை போல மற்றவர்கள் பார்க்கிறபடி மாற்றுகிறது இல்ல. அப்ப நீங்களும் நானும் அப்படி ஆசைப்பட்டோம். இப்ப தாவீது ஆண்டவர் பாருங்க, மற்றவங்க எல்லாம் உன்னை தேவனை போல பார்க்கணும், மற்றவங்க எல்லாம் உன்னை தேவதூதனை போல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா இருந்தா நானும் நீங்கள் என்ன செய்யணும்? பேதுருவை போல தேவனோடு கூட சரியான உறவு உள்ளவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். பேதுரு தேவனை என்ன செஞ்சான்னா சரியான உறவோடு கூட இருந்ததுனால தான் பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை பார்ப்பதை போல கொர்நேலியு பேதுருவை பார்த்து போய் காலில் விழுக போகிறார். அதேதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கு, அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல என்ன செஞ்சான்? எல்லாத்துக்கும் முன்பாக இருந்துச்சான். தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சு. ஸ்தேவானை குறித்து நீங்க 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவனும் வேதத்தை பத்தி தான் பேசுறான். ஸ்தேவானுடைய 7ஆம் அதிகார பிரசங்கத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்துல ரொம்ப வெளிச்சம் உள்ளவனாக அவன் இருந்தான். அப்ப தேவனோடு தொடர்புள்ளவனோ வேதத்தோடு தொடர்புள்ளவங்களையும் தான்
பைபிள்ல போட்டிருக்கு. வேத வசனங்களை பெற்றவர்கள் தான் தேவர்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. இயேசு சொல்றார், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப வேத வசனத்தை யார் அதிகமா புரிதலோடு இருக்கிறாங்களோ, வேத வசனத்தை குறிச்ச ஒரு புரிதலோடு இருக்கிறாங்களோ, அவங்கள தான் தேவர்களாக தேவன் மாற்றுகிறார். தேவ தூதர்களாக மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. வேத வசனத்தை சரியா புரிந்து இருக்கிறவங்க தான் தேவ தூதனாக மற்றவர்களுக்கு தெரிவாங்க. அப்ப தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்யணும், தேவனா பார்க்கணும், தேவ தூதனா பார்க்கணும் அப்படின்றதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. எல்லாத்துக்கும் தேவனை போல மனிதனை என்ன செய்யணும், தேவ மனிதர்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்மை கொண்டு போய் என்ன செய்யறார், வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுதான் பவுல் சொல்றான், சாத்தானின் பிடியில இருக்கிறவங்களுக்கு நாம் போய் என்ன செய்யணும், விடுதலையை கூறணும்ன்றதுக்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தள்ளாடுகிறவர்களாய் இருந்தவங்களை தாவீதை போல மாத்துறார். தாவீதை போல மாத்தி இந்த உலகத்தாருக்கு நம்முடைய குடும்பத்தையே தேவன் என்ன செய்யறாருன்னா தேவனாக மாற்றுகிறார். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தையே தேவ தூதர்களின் குடும்பத்தை போல மாற்றுகிறார். தாவீது வாழ்ந்த நாட்கள்ல அவன் சவுலுக்கு பயந்து பல இடங்களுக்கு ஓடுவான். பைபிள்ல போட்டிருக்குது. 1 சாமுவேல் நீங்க 30ஆம் அதிகாரங்கள்ல வீட்டுல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பல இடங்கள்ல ஓடுவான். 29ஆம் அதிகாரத்துல ஆகீஸ் என்கிற ராஜாட்ட போய் அவன் அடைக்கலம் புகுவான். அந்த ராஜாட்ட அடைக்கலம் புகுந்த உடனே அந்த ராஜா வந்து சவுலோட போய் யுத்தம் பண்ண போவார். சவுலோட போய் யுத்தம் பண்ண போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு பெலிஸ்திய ஜனங்கள் யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப பெலிஸ்திய பிரபுகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தாவீதை கூட கூட்டு போக வேண்டாம், ஏன்னா அவன் ஒரு இஸ்ரவேலன், அங்க போயிட்டு நம்மளோடு கூட இருக்கிறவன் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம தோத்து போயிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ராஜா தாவீதை பார்த்து சொல்லுவான், ஏப்பா நீ எனக்கு தேவதூதனை போல இருந்த, எனக்கு எந்த தீங்கு வராம பாதுகாத்த, ஆனா இந்த ஜனங்கள் உன்னை விரும்பல, அதனால என்ன செய், வீட்டுக்கு போப்பா அப்படிப்பார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அவர் எந்த இடத்துல போனாலும் தான் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படின்றத தாவீது என்ன செஞ்சா, வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். எதிரியோட வீட்டுலதான் வாழ்ந்தார். எதிரியோட வீட்டுல வாழ்ந்தாலும் நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு தேவ மனுஷன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்ததுனாலதான் அந்த தேசத்து ராஜா சொல்றாரு, நீ தேவதூதனை போல இருந்த. தாவீது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த அபிகாயில், நாபான் கதையை வாட்சி பார்த்தாலும் நாபால் அந்த இதுலயே அதுதான் சொல்லுவாங்க, இவங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு தேவ தூதர்களை போல எங்களுக்கு இருந்து எங்களை சேதம் இல்லாம பாதுகாத்தாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும், நாம் தேவனை போன்றவர்கள், தேவ தூதர்களை போன்றவர்கள். தேவன் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கிறார், அப்படித்தான் அபிஷேகிச்சிருக்கிறார், அப்படித்தான் நம்மளை வாழ வைக்க விரும்புகிறார். அதனால நான் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு தீங்குக்கு உடன்படக்கூடாது, எந்த ஒரு பாவத்துக்கு உடன்படக்கூடாது, எந்த ஒரு அநியாயத்துக்கு உடன்படக்கூடாது. அதனாலதான் தாவீதை குறித்து அங்க சொல்றாங்க, அவன் எங்களை சுத்தி இருந்தான், எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தானே ஒழிய எங்கிட்ட இருந்து எதையுமே என்ன செய்யல, பறிக்கல. அப்ப தேவ பிள்ளைகள் நானும் நீங்களும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும், நான் வந்து ஒரு தேவனை போன்றவன், நான் தேவதூதனை போன்றவன். தேவனை நான் அப்படிதான் மாத்தி இருக்கிறார். தேவன் யாரு கூடயாவது மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாரா, நான் ஏன் யாரு கூட மல்லு கட்டணும்? தேவன் யாரையாவது எதிரியா பார்ப்பாரா, நான் ஏன் யாரை எதிரியா பார்க்கணும்? தேவன் யாரையாவது பழிவாங்க நினைப்பாரா, நான் ஏன் பழிவாங்க நினைக்கணும்? அப்படின்னு சொல்லி நம்முடைய மன ரீதியாக எண்ணங்களை நாம் தேவனுடைய சிந்தையை போல என்ன செஞ்சாகணும், மாற்றணும். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்யறாருன்னா தள்ளாடுகிறவர்களை தாவீதை போல மாத்துறாரு. தாவீதை போல மாறினவங்களை தேவனை போல என்ன செய்யறார், மாத்துறாரு. அதனால நீங்களும் நானும் தள்ளாடுகிற அனுபவத்துல இருந்து என்ன செய்வோம், தாவீதை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரா போவோம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரா போயிட்டோம்னாலே அடுத்து தேவன் என்ன செஞ்சாருன்னா தன்னை போல ஒரு பிரதிநிதிகளாக நம்மளை மாற்றி இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறாருன்னா வெளிச்சம் கொடுக்க வைக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நம்ம மூலமா விடுதலையை கொடுக்க வைக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்ம மூலமாக சமாதானமும், நம்ம மூலமாக ஆசீர்வாதங்களும், இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நம்ம மூலமாக நன்மைகளும் நடப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். கடந்த மாதத்தின் துவக்கத்துல உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு தேவன்கிட்ட கேளுங்க. தள்ளாடுகிற நாம தாவீதை போல மாறணும். தாவீதை போலனா ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும். எதுல எல்லாம் நம்ம கடந்த நாட்களை விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோமோ அதுக்கு ஒரு முடிவை கொடுத்து, இல்லை இன்னுமே நான் விழமாட்டேன் ஆண்டவர், என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க வெற்றி வாழ்க்கை வாழும் போதுதான் நீங்க தேவனை போல மற்றவங்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு வாங்க.